வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதில் இருக்கக்கூடிய 12th டாபிக் ஓப்பன் ஸ்கூலிங்கை பற்றி தான் நம்ம வந்து 10 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் டீ குடிக்கும் நேரத்தில் 10 கேள்விகள். ஸோ கெட்டிங் இன்டு கிளாஸ்க்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வுக்கான மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இட் வுட் டேக் 1 வீக் அப்படின்ட்டு. ஸோ ரெடி பண்ணிட்டோம். வித் எம்சிக்யூஸும் இதில் கொடுத்துருக்கோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸு எல்லாமே இருக்குது. இது படித்தாலே உங்களுக்கு போதுமானது. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்குங்க. இதுக்கான ஷார்ட்ஸும் வந்து சாம்பிள் ஷார்ட்ஸும் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 இன்க்ளூசிவ் ஆஃப் கொரியர் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ 250 ரூபாய். நீங்கள் வந்து அகாடமி நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜிஸ் ஓகேங்களா, நிறைய ஒரு டீச்சர்லாம் வந்து சார் எனக்கு வந்து சிலபஸ் மாற்றிருக்காங்கன்றது உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் எனக்கு தெரியுமே அப்படின்னே சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை காலேஜ் குரூப்ஸில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அசோசியேஷன் குரூப் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இன்டிமேஷன் கொடுங்க. ஜென்ரல் நாலேஜோடைய சிலபஸ் மாறி இருக்குது, எஜுகேஷன் மெத்தடாலஜியோட சிலபஸ் மாறி இருக்குது அப்படின்னு கொஞ்சம்னாச்சும் தெரியப்படுத்துங்க. நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய டீச்சர்ஸ், அதாவது யங் டீச்சர்ஸ் ஓகேங்களா, இப்போ தான் முடிச்சிருப்பாங்க, யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து நேரில் வராங்க, வந்து பார்க்குறப்போ இங்கே சுற்றுப்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் உள்ளே வராங்க. அவங்கள பார்க்குறப்போ சார் நான் அங்கே போனேன், இங்கே ஜாயின் பண்ணேன், ஆன்லைனில் ஜாயின் பண்ணேன், சரியில்லை சார், அதனால தான் உங்களை வந்து நான் நேர்லேயே வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் வந்து உங்களை பார்த்துட்டே போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டால் ஒரு பக்கம் வந்து ஆனந்தப்படுறதா இல்லை ஒரு பக்கம் வந்து சரி இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னென்னா காமர்ஸுக்கு எதனா ஒரு நல்ல அகாடமி இல்லை ஒரு நல்ல ஸ்டாஃப் யாருனா இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள், இல்லை தனியாக எங்களுக்கு மெசேஜ் கூட பண்ணுங்கள். ஏன்னா ஒரு தம்பி வந்து கேட்டாப்புல, எனக்கு வந்து இத்தனை அகாடமி நான் ஜாயின் பண்ணேன் சார், எதுவுமே நல்லா இல்லை சார், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. நான் ஓகேப்பா நான் வந்து நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 250 ருபீஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம், நம்பி படிக்கலாம். அது அந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலராக இருந்து தான் எடுத்து கேட்டிருக்காங்க, ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அகாடமிக் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா 8838107804 9600111339 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ கெட்டிங் இன்டு தி கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் நம்ம டெஸ்ட் சீரீஸோடைய அமௌண்ட்டு சொல்லிடுறேங்க. ஷெட்யூல் ஃபைனல் பண்ணிட்டோம். தமிழ் தகுதி தேர்வையும் இன்க்ளூட் பண்ணுறேன், அதனால தான் வெயிட் பண்ணேன். தமிழ் தகுதி தேர்வு, எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே உங்களுடைய சப்ஜெக்டை தவிர மற்ற 3 ஓகேங்களா 500 ருபீஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 75 டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஷெட்யூல்ஸ் வந்து நான் தனியாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஸ்கூலிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is not a key characteristic of open schooling? திறந்த பள்ளி கல்வியில் முக்கிய பண்புகளில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போது ஓப்பன்னஸ் வித் நோ அப்பர் ஏஜ் லிமிட், அது வந்து அதோடைய பண்பு ஓகேங்களா. அப்போது வந்து அது வராது. ஃபிக்ஸ்டு டைம் டேபிள்ஸ் அண்ட் ரெகுலர் அட்டண்டன்ஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லேர்னிங்கில் தான் வரும். பாரம்பரியமாக கற்றலில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுவோம் ஓகேங்களா, இல்லை ஸ்கூல் சிலபஸ் முடிப்பாங்க, காலாண்டு அரையாண்டு முழு தேர்வு அப்படின்றது. அதனால் வந்து இது வந்து ஓப்பன் ஸ்கூலிங்க்கு வராது. அதனால் அவங்க நாட்டுன்னு கேட்டதுனால இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருவோம். பாடத்தேர்வில் நெகிழ்வுத்தன்மை, இது வந்து அதோடைய ஒரு பண்பு தான். செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், சுய வேக கற்றல், அதுவுமே அதோடைய பண்பு. அப்போ பண்பில் வராதது என்பது ஆப்ஷன் பி ஓகேங்களா. அடுத்து நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் நீங்கள் லைக்கு மட்டும் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்றாங்க. என்னங்க பண்ணுறது, விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு மாணவன் தான் நான். இன்னும் வந்து பண்ணையார் குடும்பத்திலலாம் பிறக்கலைங்க. அதனால் வந்து தட் இஸ் அவர் மதர் லாங்குவேஜ் தமிழ் ஓகே. அது கம்மி பண்ணிக்க பார்க்குறேன் ஓகேங்களா. அடுத்து த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அப்படின்றாங்க. தேசிய திறந்த பள்ளி கல்வி நிறுவனம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1989 நவம்பருங்க. நவம்பர் மாதம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1980 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் NPE, அதில் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளான ஒரு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதை அடிப்படையில் தான் 89ல் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்
விச் டைப் ஆஃப் ஸ்கூலிங், எந்த வகையான திறந்த பள்ளி கல்வியில் நிறுவனம் திறந்த அல்லது தொலைதூர கல்விக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அர்ப்பணிக்க மட்டுமே அப்படின்ற வார்த்தை முக்கியம். டூயல் மோட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இரட்டை முறை நிறுவனங்கள். அப்போது இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நேர் வழியில் ரெகுலர் மோட்லேயும் இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் மோட்லேயும் இருப்பாங்க. பாரதியார் பல்கலைக்கழகம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் டூயல் மோட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிங்கிள் மோட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா இப்போ இந்திரா காந்தி நேஷனல் யூனிவர்சிட்டி, நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இக்னோ, அப்புறம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்தநிலை பல்கலைக்கழகம் NIOS, இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் மோடு, அதாவது ஒற்றை நிறுவனங்கள். இவங்க வந்து டிஸ்டன்ஸ்னால் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது லைக் SRMலாம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரெகுலர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் தொலைதூர கல்வி மட்டும் பண்ணுறாங்க. அப்போது ஆப்ஷன் பி. கன்சார்டியம் அப்ரோச் அப்படின்னா கூட்டமைப்பு 4-5 யூனிவர்சிட்டி சேர்ந்து பண்ணுறது. ஹைப்ரிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா ஒரு செமஸ்டரில் ஆஃப்லைனில் இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் ஆன்லைனில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்குது ஹைப்ரிட். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து நான் திரும்ப சொல்லிட்டேன், ஆசிரியர்கள் வந்து பயப்படக்கூடாது. சார் டக்குன்னு பார்த்தோன்னே போட்டுறீங்க அப்படின்னு. இந்த கொஸ்டின் நான் செட் பண்ணதுனால எனக்கு ஆன்சர் டக்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் பிட்வீன் அ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? வந்து இதை பற்றி நீங்கள் வந்து போட வேணாம். இதை வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும், இந்த டாபிக் படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலாலும் சரி, நம்ம வந்து ஒரு சிங்கிள் டீ குடிக்கிற நேரத்தில் 2 நண்பர்கள் பேசிக்கிறப்போ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். NIOS திட்டங்களின் சூழலில் OBE என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டான லைக் வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸுங்க. திறந்த அடிப்படை கல்வி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏலே வச்சுருக்கேன். லைக் ஏன் அப்படின்னா பேசிக் எஜுகேஷன்றது ஒரு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அடிப்படை கல்விக்கான இதாக இருக்கும். அதுதான் OBE அப்படின்பாங்க. அடிப்படை அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன், விளைவு அடிப்படையிலான கல்வி, ஆன்லைன் பேசிக் எஜுகேஷன், ஆர்கனைஸ்டு பேசிக் எஜுகேஷன். இதெல்லாம் வந்து இதை பற்றி நம்ம டீப்பாக படிப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் அசஸ்மெண்ட்டில் வரும். ஆன்லைன்றது முற்றிலும் ஆன்லைனில் இருக்காது. நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங், திறந்த பள்ளி கல்வியில் கற்றல் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையின் முக்கிய அம்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. லைக் லேர்னர் சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த மாணவனை அடிப்படையாக வைத்து கொடுக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம் ஃபார் ஆல். அதுன்றது ரெகுலராக இருக்கும். ஃபிக்ஸ்டு அசஸ்மெண்ட் ஷெடியூல்ஸ் அதுவுமே வராது. பர்சனலைஸ்டு ஸ்டடி பிளான்ஸ், லைக் தனி பயனாக்கப்பட்ட கற்கும் திட்டங்கள் அப்படின்றாங்க. அதுதான் ரொம்ப கரெக்ட். ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் இக்னூவில் டிகிரி பண்ணுறீங்கன்னு வைங்களேன், லைக் இப்போ ஜூலையில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபருக்குள்ளே உங்களை அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. டிசம்பரில் டேர்ம் எண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும், TEன்பாங்க. அப்போ அங்கே வந்து நம்ம வந்து எந்த ஃபேஸில் படிக்கணுன்றதை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். லைக் ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் இல்லை நம்ம வந்து PGTRB எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் செமஸ்டருக்கு அப்படின்ற. அப்போ பர்சனலைஸ்டு ஸ்டடி பிளான்ஸ் அங்கே இருக்கும். அப்போ ஓகேங்களா? அதுதான் அதோடைய தனி சிறப்பு. லேர்னர் அவர் முடிவு பண்ணுறது தான், படிக்கிறவங்க முடிவு பண்ணுறது தான். அதே ரெகுலர் யூனிவர்சிட்டியில் அப்படி கிடையாது. அவங்க வந்து யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க, சைக்கிள் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்லாம் இருக்கும். த மல்டிமீடியா அப்ரோச் இன் ஓப்பன் ஸ்கூலிங் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் ஓகே, மல்டிமீடியா அப்ரோச் அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஓப்பன் ஸ்கூலிங்கில் என்னென்னா பிரிண்ட் பேஸ்டு செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அது வந்து ஒன்று மட்டும் தான் இருக்கும். லைக் ஆடியோ விஷுவல் ரிசோர்ஸஸ், கம்பல்சரி கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ், ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. ஓகே எக்ஸப்ட் அப்படின்னா எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. கம்பல்சரி கிளாஸ் ரூம் லெக்சர்ஸ் இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ இது மற்ற எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து புக்கு இப்போ இக்னூலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இக்னூ ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா என்னுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய டிகிரிஸ் வந்து நான் இக்னூவில் தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன். ஆடியோ விஷுவல் ரிசோர்ஸஸ்லாம் அதில் இருக்கும். இல்லை ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ், இது எல்லாமே ஓப்பன் ஸ்கூலிங்கோடைய மல்டிமீடியா அப்ரோச்சில் வரும். ஆனால் கட்டாயமாக நீங்கள் வந்து நேரடி வகுப்புகளை அட்டன் பண்ண லைக் விரிவுரைகளை வந்து நீங்கள் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் அந்த டைமில் வந்து ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அடுத்து 7வது 7 பாருங்கள். சிறந்த பள்ளி கல்வியில் நுழைவு அல்லது வெளியேறும் நெகிழும் தன்மை அம்சத்தின் முதன்மை நன்மை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் தி பிரைமரி அட்வான்டேஜஸ் ஆஃப் தி என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஃபெசிலிட்டி ஃபீச்சர் இன் தி ஓப்பன் ஸ்கூலிங்? ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் ஒன்லி ஒன்ஸ் இன் அ இயர் அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ரெகுலரில் தான் அப்படி இருக்கும். இப்போ ஜூன் மாதம் அட்மிஷன், ஜூன் மாதத்தில் தான் நீ போயிடும். அட்மிஷன் டேட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு. மல்டிபிள் அட்மிஷன் சைக்கிள்ஸ் த்ரூ அவுட் தி இயர் ரொம்ப முக்கியம். இப்போது அதே அகைன் NIOS இக்னூலாம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இந்த 2025 CBSE அங்கீகாரம் வாங்காமல் ஒரு பள்ளி வந்து பிள்ளைகளை வந்து அட்மிஷன் போட்டுட்டு எக்ஸாம் டைம் ஹால் டிக்கெட் வர்றப்போ வந்து அவங்களுக்கு CBSE ஹால் டிக்கெட்டே வரல. எக்ஸாம்ஸ் டேட் நாளானைக்கு எக்ஸாம்னா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டே வரல அப்படின்னு பெரிய போராட்டம் நடக்குது. அப்போது
லைக் அதிகாரிகள்லாம் உள்ளே புகுந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் NIOSல வந்து அந்த பசங்களை 10th முடிக்க வைக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் NIOSல தான் அவங்க எக்ஸாம்லாம் எழுதுனாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மல்டிபிள் அட்மிஷன் த்ரூ சைக்கிள்ஸ் த்ரூ தி இயர் இருக்கும். ஃபிக்ஸ்டு டியூரேஷன் ஃபார் ஆல் கோர்சஸ் அது இங்கே இருக்காது, ஓப்பன் ஸ்கூலில் இருக்காது. லிமிடெட் சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ் அதுவுமே ஓப்பன் ஸ்கூலில் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து which of the following best describes the recognition of the prior learning concept in open schooling? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வந்து பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ டிரைவிங் வந்து 10th முடிக்கல, ஆனால் டிரைவிங்லாம் தெரிஞ்சிருக்கு, அவர் லைசன்ஸை வாங்கலை அப்படின்னா டிரைவிங் வந்து இத்தனை வருஷம் அவர் ப்ராக்டிஸில் இருக்காரு, அந்த டெஸ்ட்டை அவர் பாஸ் பண்ணுற டிரைவிங் டெஸ்ட்டு, அதனால் அவருக்கு வந்து லைக் அந்த லைசன்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி. ஏன்னா அதை வச்சு அவங்க அப்ராடில் போய் வேலை தேடலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார்மல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட், அப்படி கிடையாது, ஸ்கூல் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறது கிடையாது, சர்டிஃபிகேட்லாம். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இன்ஃபார்மல் லேர்னிங் ஆர் வேல்யூடு, ரொம்ப கரெக்டுங்க. வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் முறையற்ற கற்றல் மதிப்பீடு படிக்கிறது அது எடுக்கிறதுனால தான் அவங்க முந்தைய கற்றலின் அங்கீகாரம் அப்படின்றாங்க. ஏற்கனவே அவங்க கட்டுட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படுது, அப்போ இவங்க அதை ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா யூனிவர்சிட்டிஸும் கொடுக்க மாட்டாங்க, நல்லா தான் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஸ்கூலிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் லைக் ஸ்கூல்ஸ் தான் கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் அகாடமிக் ஃபெயிலியர்ஸ் ஆர் இக்னோர்டு. ஓகே, ஏஜ் இஸ் தி ஒன்லி க்ரைட்டீரியா ஃபார் அட்மிஷன். இங்கே இக்னோர்லாம் கிடையாது. அவங்க அட்லீஸ்ட் 10th நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் ஏஜ்லாம் அங்கே வந்து க்ரைட்டீரியாவே கிடையாது. ஸோ அதனால் அது விட்டுருவோம். 9வது கேள்வி பார்ப்போம். திறந்த பள்ளி கல்வி ஆதரவு சேவைகளின் சூழலில் கற்கும் மையங்களின் முதன்மை செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அவங்க வந்து முறையான தேர்வுகளை நடத்துவது மட்டுமே அப்படின்னு கிடையாது. அப்படி மட்டும் தேர்வுகளை மட்டும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. மட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா வைங்களேன், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஒன்லி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 90% 90% அது வந்து ராங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒன்லின்ட்டா நீங்கள் வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரமே அங்கே வராது. ஓகேங்களா, ஆனால் 10% வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னா ஒன்லின்னு இருந்துச்சுன்னா அது ஆப்ஷனாக வராது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஒன்லி, நிர்வாக வேலைகள் மட்டுமே அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது. அகடமிக் சப்போர்ட் அண்ட் டியூட்டோரியல் அசிஸ்டன்ஸ், கல்வி ஆதரவு மற்றும் பயிற்சி மைய உதவி. இப்போ அங்கங்கே நம்ம பார்ப்போம், பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா தொலைதூர கல்வி, பாரதியார் பல்கலைக்கழக கல்வி அப்படின்னு போட்டிருப்பாங்க, பாரதிதாசன் பெரியார் பல்கலைக்கழகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைக் போர்டெலாம் போட்டுருவாங்க. அதுதான் வந்து லைக் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டடி சென்டர்ஸ். அப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அகடமிக் சப்போர்ட், நமக்கு அசைன்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, ஹால் டிக்கெட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஃபீஸ் கலெக்ஷன் ஒன்லி மட்டும்ன்றது கிடையாது, ஃபீஸும் அவங்க தான் கலெக்ட் பண்ணுவாங்க, பட் ஒன்லின்றது கிடையாது. 10வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி. விச் ஸ்டேட்மெண்ட் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்றாங்க. பாரம்பரிய வகுப்பறை அமைப்புகளுக்கு மட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஓகேங்களா, நான் இங்கிலீஷில் போயிடுறேன். எஜுகேஷன் சுட் பி ரெஸ்ட்ரிக்டட் ஆன் டு ட்ரெடிஷனல் கிளாஸ் ரூம் செட்டிங்ஸ் அப்படிலாம் கிடையாதுங்க. லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சுட் பி டெமோக்ரட்டைஸ் அண்ட் அக்சசிபிள் டு ஆல், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, வாய்ப்புகள் வந்து படிக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். ஒரு தாய் இருப்பாங்க, அந்த தாயுடைய பசங்க வந்து இப்போ தான் ஸ்கூல் போயிருப்பாங்க, அப்போ அந்த தாய்க்கு இப்போ படிக்கணும்னு அவர் ஆசை இருந்திருக்கும். இல்லை ஒரு தொழிலாளி இருப்பார், அவர் வந்து வேலையை விட்டுருவாங்க, அக்டோபரில் வேலையை விட்டார், அடுத்து ஜூன் வரைக்கும் ஒரு கோர்ஸ், ஒரு அடிஷ்னலான ஒரு கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா அது வரைக்கும் வெயிட் பண்ணுற அவசியம் கிடையாது. அப்போது டெமோக்ராட்டிஸ், ஜனநாயகம் மையப்படுத்துறது அது எல்லாருக்குமே. ஓகேங்களா, லைக் ஒன்லி யங் லேர்னர்ஸ் அப்படி கிடையாது, யார் வேணால் எந்த ஏஜில் வேணால் பண்ணலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவலைசேஷன் அப்படி கிடையாதுங்க. இவங்க வந்து மோர் ஸ்டாண்டர்டை விட இண்டிவிஜுவலைசேஷனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு தனி மனிதனுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது. அப்போ ஆப்ஷன் பி அதுதான். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.